குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பவர் செயற்கூறு இந்த செயற்கூறை வந்து நம்ம வந்து எப்படி இதில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன். பவர் என்பது ஒரு எண்ணின் அடுக்கு மதிப்பு. பவர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எண்ணுடைய அடுக்கு மதிப்பு, அதாவது என்னது 2⁵ இதுதான் வந்து பவர் அப்படின்னு சொல்கிறோம். 2⁵5 அதான் வந்து பவர் ஆஃப் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். கணக்கிடுவதற்கான செயற்கூறாகும். இது கணக்கியல் மேத்தமெட்டிக்கல் வகையை சார்ந்த செயற்கூறு. பவர் செயற்கூறு வந்து எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் வகையை சார்ந்தது. ஒரு எண்ணின் அடுக்கு மதிப்பை கணக்கிடுவதற்கு ஒரு எண்ணினுடைய அடுக்கு மதிப்பு இது வந்து ஒரு எண் 2, இதனுடைய அடுக்கு மதிப்பு என்ன 5. இதனை கணக்கிடுவதற்கு 2 மதிப்புகள் உள்ளன. 2 மதிப்புகள் தேவைப்படுகிறது. 2 மதிப்புகள். ஸோ என்னென்ன 2 மதிப்புகள் உள்ளீடாக தர வேண்டும். அவை அடிமானம் பேஸ் மற்றும் அடுக்கு எக்ஸ்போனண்ட் மதிப்பு. அதாவது இதை பார்த்தீங்கன்னா 2 மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 2 மதிப்பு ஒன்று வந்து என்ன அடிமானம், 2ங்கிறது அடிமானம், அதான் வந்து பேஸு, அடுக்குங்கிறது 5, இதுதான் வந்து அடுக்கு எக்ஸ்போனண்ட். இதான் வந்து 2 வேல்யூ, ஒன்று வந்து 2, இன்னொன்று 5. இதை 2 வேல்யூ தரணும். 25 அடுக்கு 2 மதிப்பை கண்டறிவதில் 25 என்பது அடிமானம் மதிப்பாகும், 2 என்பது அதன் அடுக்கு மதிப்பாகும். சப்போஸ் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 25 அடுக்கு 2 அப்படின்னு சொல்ல இல்லையா. இதில் 25ங்கிறது அடிமான மதிப்பு, 2ங்கிறது அடுக்கு மதிப்பு. அடுத்து பவர் செயற்கூறின் கட்டளை அமைப்பு. இதனுடைய இந்த பவர் செயற்கூறுடைய கட்டளை அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு பவர் ஆஃப் பேஸ் எக்ஸ்போனன்ட். இங்கே பேஸ் மற்றும் எக்ஸ்போனன்ட் ஆகிய இரண்டும் அளவுருக்கள். இது ரெண்டுமே வந்து அளவுருக்கள். கால்கில் அனைத்து அளவுருக்களும் அரைப்புள்ளி பிரிக்கப்பட்டிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா வந்து அரைப்புள்ளியில் பிரிச்சுருக்காங்களா. பேஸ் முடிஞ்சே ஒரு அரைப்புள்ளி வச்சுருக்காங்க, செமிகாலன், அப்புறம் எக்ஸ்போனன்ட். பவர் செயற்கூறு அட்டவணைத்தாளில் செருகுதல். எப்படி வந்து ஒரு பவர் செயற்கூறு வந்து அட்டவணைத்தாளில் செருக வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா படிநிலை 1 என்னன்னா நுண்ணறை A2ல் அடிமான மதிப்பை தட்டச்சு செய்யும். A2ல் போயிட்டு அடிமான மதிப்பு டைப் பண்ணணும். அடுத்தது நுண்ணறை B2ல் வந்து அடுக்கு மதிப்பு வந்து டைப் பண்ணணும். A2ல் வந்து அடிமானம் டைப் பண்ணணும், B2ல் அடுக்கு வந்து டைப் பண்ணணும். நுண்ணறை சுட்டி C2ல் இருக்கணும். நம்ம வந்து ஆன்சர் எதில் வரும், C2ல் வரும். அதாவது எந்த நுண்ணறையில் விடை தெரிய வேண்டுமோ அந்த நுண்ணறை எதில் வந்து ஆன்சர் வரணும், C2ல். படிநிலை 4 இப்போது வாய்ப்பாட்டு பட்டியலில் FX என்ற பணிக்குறியை கிளிக் செய்யும். இதில் பார்த்தீங்கன்னா FXன்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். அல்லது இன்சர்ட்டில் போய்ட்டு ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணலாம். அல்லது ஷார்ட்கட் கீனா Ctrl+F2. ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னது Ctrl+F2. அல்லது இன்சர்ட்டில் போய் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து கீழிறங்கு பெட்டியை கிளிக் செய்து மேத்தமெட்டிக்கல் என்ற வகையை தேர்வு செய்ய வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் போயிட்டு நம்ம மேத்தமெட்டிக்கல் அப்படின்னு தரணும். இப்போது கணித வகையில் உள்ள அனைத்து செயற்கூறும் அகரவரிசையில் ஃபங்க்ஷன் பெட்டியில் தோன்றும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் வந்துடும். அடுத்து ஃபங்க்ஷன் பெட்டியில் பவர் செயற்கூறை தேர்ந்தெடுக்கும். இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு பவர் அப்படிங்கிறது நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட பவர் செயற்கூறு பற்றி குறிப்பு உரையாடல் பெட்டியின் வலது பக்கத்தில் தோன்றும். ஸோ அதனுடைய குறிப்பு எல்லாமே வந்து வலது பக்கத்தில் வரும். நெக்ஸ்ட் பொத்தானை கிளிக் பண்ணுவோம். உரையாடல் பெட்டி வந்து தோன்றும். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சொன்னது எல்லாமே வந்து இதில் இருக்குது, புரியுதா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து மேத்தமெட்டிக்கல்னு டைப் பண்ணணும். கேட்டகரியில் என்ன டைப் பண்ணணும், நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல். அப்புறம் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன், அதில் போயிட்டு பவருங்கிறத செலக்ட் பண்ணணும். வலது பக்கத்தில் அதனுடைய விவரக்குறிப்புகள் எல்லாம் வலது பக்கத்தில் வரும். இதனுடைய விவரம் எல்லாமே வந்து வலது பக்கத்தில் வரும். என்னென்ன விவரம் வருது, என்ன செயற்கூறின் பெயர் என்ன, அதனுடைய சின்டாக்ஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இது வந்து வலது பக்கத்தில் வந்துடுது. சரி ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸ் உரைப்பெட்டியில் நுண்ணறை முகவரியை
நேரடியாக தட்டச்சு செய்க. அதாவது என்னது, உரைப்பெட்டியில் பேஸ் உரைப்பெட்டியில் நம்ம வந்து பேஸ் உரைப்பெட்டியில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து நேரடியாக வந்து தட்டச்சு செய்யலாம். அல்லது செலக்ட் செல் பொத்தானை கிளிக் செய்யலாம், அல்லது செலக்ட் செல் பண்ணிடலாம். இப்போது செயற்கூறு வழிகாட்டி உரையாடல் பெட்டி சுருக்கப்பட்டு ஒரு சிறிய மிதவை கருவிப்பெட்டி போல தோன்றும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் விசார்ட் டயலாக் பாக்ஸ். இதான் வந்து செயற்கூறு வழிகாட்டி உரையாடல் பெட்டி தான். அது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப்எஃப்எக்ஸுங்கிறத கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எஃப்எஃப்எக்ஸ் அதான் பேஸுங்கிறத கிளிக் பண்ணோம், எக்ஸ்போனண்ட் என்னன்னு கிளிக் பண்ணோம், ஃபார்முலா கொடுக்கணும் அதில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். அதில் நம்ம நெக்ஸ்ட்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும், நெக்ஸ்ட்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A2ல் வந்து பேஸ் வேல்யூ டைப் பண்ணுறோம், A2ல் பேஸ் வேல்யூ, B2ல் அடுக்கு வேல்யூ, அடுத்து C2ல் தான் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம வந்து. ஸோ இது மாதிரி வந்து டைப் பண்ணணும் நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்டவணை தாளில் எந்த ஒரு நுண்ணறையில் அடிமான மதிப்பு உள்ளதோ, அடிமான இதில் இருக்க A2ல் அந்த நுண்ணறை கிளிக் செய்வோம், அதை போய் கிளிக் பண்ணணும். இப்போது சுருக்கப்பட்ட வழிகாட்டி உரையாடல் பெட்டியில் என்ன பண்ணணும், நம்ம வந்து சுருக்கப்பட்ட உரையாடல் பெட்டி வந்து தோன்றும். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே இதில் வருது. இப்போ பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு பவர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இந்த எஃப்எஃப்எக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம். எஃப்எஃப்எக்ஸில் போயிட்டு நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம் எல்லாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டியல் 9 மேக்ஸிமைஸ் என்ற பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். மேக்ஸிமைஸ் என்ற பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். இது வந்து மேக்ஸிமைஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அந்த பொத்தானை கிளிக் செய்க. வழிகாட்டி உரையாடல் பெட்டி உள்ளவாறு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடும். ஸோ மேக்ஸிமைஸ் அப்படின்னா வந்து பெருசாகிடும். இப்போது பேஸ் உரையாடல் பெட்டியில் அடிமான மதிப்பை பெற்றுள்ள நுண்ணறையில் முகவரியை காணலாம். ஸோ இப்போ வந்து அடிமான மதிப்பு வந்துடுறதில்ல. பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து கொடுக்குறோம். நம்ம வந்து பேஸில் வந்து A2, எக்ஸ்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து B2 வேல்யூ கொடுக்கும், ஃபார்முலா இது. ஸோ இது மாதிரி நம்ம வந்து தரணும். சரி ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்போனண்ட் என்ற உரைப்பட்டியலில் நேரடியாக அடுக்கு மதிப்பு உள்ள நுண்ணறை முகவரியை தட்டச்சு செய்யவும். எக்ஸ்போனண்ட்டில் போய்ட்டு அடுக்கு மதிப்பு தரணும். படிநிலை 7, 8, 9 கூறப்பட்டவைகளை பின்பற்ற வேண்டும். திரும்பவும் அதை என்ன ஃபாலோ பண்ணணும். பேஸ் மற்றும் எக்ஸ்போனண்ட் மதிப்புகள் உள்ள நுண்ணறைகளின் முகவரிகளை வழிகாட்டி உரையாடல் பெட்டியினுள் உள்ளீடு செய்யப்பட்ட பின் செயற்கூறு வழிகாட்டி படம் தோன்றும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸில் போய்ட்டு பேஸ் வேல்யூ, எக்ஸ்போனண்ட்டில் போய்ட்டு எக்ஸ்போனண்ட், வழிகாட்டி உரையாடல் பெட்டியில் உள்ள ஃபங்க்ஷன் பெட்டி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஒரு பெட்டி இருக்குது, இதுதான் வந்து ஃபங்க்ஷன் பெட்டி. எது ஃபங்க்ஷன் பெட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபங்க்ஷன் பெட்டி. இதில் வந்து ஃபங்க்ஷன் பெட்டிங்கிறது இதுதான் வந்து ஃபங்க்ஷன் பெட்டி. பார்த்திங்கன்னா இந்த இதில் ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க, இது வந்து ஃபங்க்ஷன் பெட்டி. சரி ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள்ளீட்டு மதிப்புகளுடன் செயற்கூறின் வாய்ப்பாட்டு தோற்றத்தை காட்டும். மேலும் உரையாடல் பெட்டியின் வலது மேல் ஓரத்தில் உள்ள ஃபங்க்ஷன் ரிசல்ட் என்ற பகுதியை விடையை காட்டும். கடைசியாக ஓகே பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். கடைசியாக நம்ம என்ன பண்ணோம், வந்து ஓகே பொத்தானை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதுதான் இங்கே வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பேஸ் வேல்யூ, எக்ஸ்ஒன் வேல்யூ, ரிசல்ட் வரும். லாஸ்ட்டாக ஓகே பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், நம்ம வந்து ஓகே பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா செயற்கூறு வழிகாட்டியை பயன்படுத்தி ஒரு செயற்கூறை செருகுதல், நேரடியாக மதிப்புகளை பயன்படுத்துதல். முந்தைய எடுத்துக்காட்டில் பேஸ் மற்றும் எக்ஸ்போனண்ட் மதிப்புகளுக்கு அந்த மதிப்பு நிலை கொண்டுள்ள நுண்ணறைகளின் முகவரிகள் குறிப்பிட்டுள்ளது. அதில் அதனுடைய முகவரிக்கு சொல்கிறோம் இல்லையா, பேஸ்னால் வந்து அதில் வந்து A2வில் தான் வந்து பேஸ் வேல்யூ கொடுக்குறோம், B2வில் வந்து எக்ஸ்போனண்ட் வேல்யூ கொடுக்குறோம், அதான் வந்து முகவரி.
கால்கில் செயற்கூறு வழிகாட்டி உரையாடல் பெட்டியில் நுண்ணறிவு முகவரிக்கு பதிலாக நேரடியாக மதிப்புகளை உள்ளீடு செய்து அதே விடையை பெற முடியும். நம்ம A2 B2 அப்படின்னு டைப் பண்ணுறதுல டைரெக்டாக வந்து 25 அடுக்கு 25 பேஸு அடுக்கு வந்து 2 அப்படின்னு வந்து நம்ம டைரெக்டாக டைப் பண்ணலாம். இந்த எடுத்துக்காட்டில் பேஸ் மற்றும் எக்ஸ்பானன்ட் மதிப்பின் நுண்ணறிவு முகவரிக்கு பதிலாக நேரடியாக அதன் மதிப்புகளை பேஸ் மற்றும் எக்ஸ்பானன்ட் ஆகிய 2 உரைப்பட்டியில் தட்டச்சு விடையை பெறலாம். பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக பண்ணியிருக்காங்க பாரு இந்த இதில். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா A2 B2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா A2க்கு பதிலாக 25 போட்டுருவாங்க, B2 பதிலாக 2 போட்டுருவாங்க. ஸோ ரிசல்ட் வந்துடுது. ஓகே பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ இது மாதிரியே வந்துடும். ஸோ இது மாதிரி வந்துடுது இல்லையா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா விளக்கப்படங்களுடன் வேலை செய்தல்.